திமுக கூட்டணியில் தொடர்ந்து காங்கிரஸ் உடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. இது பெரிய பூதகரமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன சார்? காங்கிரஸ் கட்டாயம் அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற முடிவாக இருக்காங்க. ஏன்னா நாராயணசாமி பேச வராருன்னா ராகுல் காந்தியோ திமுக தான் உண்மை ரியாலிட்டி. ஆனால் திமுக அப்படி ஒரு விஷயத்தை பைபாஸ் பண்ணுறாங்க. சரி சரி சரி, அவங்க வந்து மதசார்பு உள்ள பாஜகவோடு இருக்கிறார்கள். மருத்துவர் ராமதாஸ் நடக்கிற கூட்டத்தில் 105 பேரில் 8 பேர் தான் வந்தாங்க, எல்லாரையும் அவர் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவரே சொன்னார்ல. அப்புறம் எப்படி ஓபிஎஸும் சசிகலாவும் தனித்தனியாக கட்சி ஆரம்பித்து வேலை செய்கிறது அப்படின்னு? தனித்தனியாக கட்சி ஆரம்பித்து வேலை செய்யணும்னா யாருக்கு பாஜக திமுக கூட்டணி இருக்கும்போது தீவிர ஆர்எஸ்எஸ்கார ஓட்டு திமுக விழுந்திருக்காதா? அதே காரைக்குடிகள் ஹெச் ராஜாவுக்கு தீவிர பெரியாரிஸ்டில் ஓட்டு விழுந்திருக்காதா? சௌமியா 20,000 ஓட்டுல தோத்தாங்க. தோத்த முன்னே எதிர்த்து நின்ற வேட்பாளர் அபிநயா அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, அண்ணா எனக்கு சீட்டு கொடுக்கும்போது எம்ஜிஆர் கட்சி தொடங்குதல் தோத்திருக்கார், அண்ணா கட்சி தொடங்குதல் தோத்திருக்கார். கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு ஆகுது. அதுக்குள்ள நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லி விஜய் நினைக்கிறார். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் தொடர்ந்து காங்கிரஸ் உடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. இது பெரிய பூதகரமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன சாருங்க? அதுங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் குறை சொல்லிட்டதை மாணிக்க தாக்கர் பேசிகிட்டு இருந்தார், பிரவீன் சக்கரவர்த்தி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்ததை தாண்டி புது வரவா நாராயணசாமி, புதுச்சேரி நாராயணசாமியும் பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன் நாராயணசாமி பேசுகிறாரு அப்படின்னா 2006 திமுக ஆட்சி அமையும் போது அந்த ஆட்சிக்கு துணை நின்றது காங்கிரஸ் கட்சி. அப்போ முக்கிய முடிவெடுத்தது நாராயணசாமி தான். அவர் அந்த கூட்டணி அமைவதற்கு, அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் பெரிய பங்கு உண்டு. பாண்டிச்சேரி நாங்கள் ஆண்டுக்கிறோம், இங்கே நீங்கள் ஆண்டுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. பாண்டிச்சேரி அதை தாண்டியும் வலுவாக இங்கே காங்கிரஸ் இங்கே இருந்து தொட்டு தான் அன்றைக்கி ஆட்சியை செய்ய முடிஞ்சுது. ஏன்னா 87 சீட்டு தான் அப்போ இவங்ககிட்ட திமுக கிட்ட. அதனால் மைனாரிட்டி கவர்மெண்ட்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த அறிக்கை வந்தாலுமே மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் அதிமுக தரப்பாங்க. அங்கே அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த ஆட்சி நடத்துவதற்கு காங்கிரஸ் உதவுச்சு. அப்போ அதை அந்த நன்றி உணர்வு இல்லாமல் திமுக இப்போ வந்து ஆட்சியில் பங்கு தரமாட்டேன்னு பேசுறதுனால என்ன நடக்க போகுதுன்னா, இது வந்து இப்போ நாங்கள் கூட்டணிக்கு எங்களுக்கு நீங்கள் தலைமை ரீதியாக கொடுக்கணும் அப்படின்னு நாராயணசாமியை விட்டே பேச வைக்கிறது தான் அதோடைய. தீவிரமாக ஒரு முடிவோடு இருக்காங்களா காங்கிரஸ் கட்டாயம் அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற முடிவாக இருக்காங்க. ஏன்னா நாராயணசாமி பேச வராருன்னா ராகுல் காந்தியோ அல்லது சோனியா அவர்களுடைய கண்ணசைவு இல்லாமல் அல்லது சம்மதம் இல்லாமல் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆக அந்த அடிப்படையிலேருந்து பார்க்கும்போது கட்டாயமாக சீரியஸாக தான் இருக்குது. ஒருவேளை இவர்கள் தரமாட்டாங்க. ஏன்னா வாக்குறுதி தேர்தல் முடிவுக்கு பிறகு மாறுறது வேற. அப்போ நீங்கள் என்ன வேணாலும் மாறிக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு தரன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாதான் அட்லீஸ்ட் அதை பேச பொருளாக மாற்ற முடியும். நாளைக்கு நீங்கள் தரல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சசிகலா இன்னைக்கு பேசியிருக்காங்க. சசிகலாவா அவங்க பிரேமலா தான் மாநில எம்பி தரானாங்க இல்லை அப்படி ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவதற்கு இது ஒரு வாய்ப்பு அமையும். அதனால தான் அந்த வாக்குறுதி வாங்கிட்டு கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி அப்படிலாம் நடந்திருக்கு நிறையா. ஆனாலும் இருந்தாலும் இப்போ அதை வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது திமுக அணி தடுமாற்றத்தை தான் காட்டுது. ஏன் தடுமாற்றத்தை காட்டுதுன்னா, தேர்தலில் இந்த கூட்டணி அமைகிறதுலையோ பேச்சுவார்த்தை நடத்துலையோ சீட்டு ஒதுக்குவதுலையோ யாரெல்லாம் பின்னுக்கு நிற்கிறாங்களோ பின்னோக்கி போகிறாங்களோ அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவுலையும் பின்னோக்கி தான் போவாங்க. யார் இதில் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க. இது ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்குது. இது யதார்த்தமாகவே யாரெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் கூட்டணி சேர்றது. இப்போ நம்மளுடைய அதிமுகவே 2024 கூட்டணி பாஜக அதிமுக இருந்துகிட்டே இருந்துச்சு. டப்புன்னு உடஞ்சோடனே அது அந்த கூட்டணி ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு. அந்த தடுமாற்றம் என்னாச்சு? 2 பேருக்கு லாஸ். பாஜக அணியிலையும் யாரும் வெற்றி பெறலை, அதிமுக அணியிலையும் யாரும் வெற்றி பெறலை அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சு. ஆக இதைத்தான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துருக்கணும். கூட்டணி பிரியக்கூடாது, அது முன்னாடியே பிரிஞ்சிடணும். இல்லை ஏன்னா அவங்க நாங்கள் 8 வருஷமா ஒன்றா இருக்கோம், பிரச்சனை வராதுன்னு ஒரு வேளை நினச்சிட்டே இருந்துருப்பாங்களோ திமுக.
வராது, இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். வராது, சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சமாதானம் ஆகாமல் அது ஓடிட்டு அப்படிங்கிறத நம்ம இது காட்டுது. இல்லை, அவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்கல்ல. இது தமிழ்நாடு அரசியலில் பெரிய அளவில் இருந்ததே இல்லை அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு. இப்போ ஏற்கனவே திமுக வேற இவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க பிஜேபி, ஸோ அதனால சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே பிரச்சனை இப்போ இவங்க திமுகவுக்கும் வந்திருக்கு, அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்கிறது. அதாவதுங்க, பிஜேபியோ அமித்ஷாவோ நயனா நாகேந்திரன் போன்றவர்களோ கட்சியுடைய தலைவர்களா அதிமுக கிட்ட நீங்கள் அதிகாரத்தை பங்கு கொடுக்கணும்னு சொல்லலை. எங்களுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தான், எங்களுடைய கூட்டணி அதிமுக தான், இந்த அதிமுக கூட்டணியில் நாங்கள் கூட்டணி அரசாங்கம் அமையும், கூட்டணி அரசாங்கம் அமைச்சரவைன்னு சொல்ல வரல, இந்த அணி ஆட்சியில் அமரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நெருக்கடி கொடுக்கல. ஆனால் திமுக ஊடகங்களும் திமுக பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் மீண்டும் அதிமுக அணினே பேச மாட்டேங்கிறாங்க, அது என்டிஏ அணின்னு பேசுவாங்க. அப்போ இங்கே என்டிஏ அணியாக இருந்தால் திமுக அணி எப்படி இருக்கணும்? இந்திய அணியாக இருக்கணும். ஆனால் திமுக அணியா இங்கே மட்டும் அதிமுக அணி கிடையாது, என்டிஏ அணி. அது வந்து திமுகவுடைய சார்பு ஊடகங்கள், திமுக சார்பு பத்திரிகையாளர்கள் பேசுகிற பேச்சு. தமிழ்நாடு பொறுத்தவரையில் அப்படித்தானே இருந்திருக்கணும். என்னங்க, தமிழ்நாடு பொறுத்தவரையில் அப்படித்தானே இருந்திருக்கணும். அதிமுக அணி திமுக அணி தான் உண்மை, ரியாலிட்டி. ஆனால் திமுக அப்படி ஒரு விஷயத்த பைபாஸ் பண்ணுறாங்க. சரி சரி சரி, இப்படி ஒரு விஷயம் இல்லை. அவங்க வந்து மத சார்பு உள்ள பாஜகவோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா பாஜகவோடு இருந்தவங்க அவங்க 99 அமைச்சரவையில் இருந்தவங்க, அவங்க ஏறத்தாழ 4 வருஷத்துக்கு மேலே அமைச்சரவையில் இருந்தவங்க, அவங்க எல்லா சுகத்தையும் அனுபவிச்சவங்க அவங்க திமுக. ஆனா என்ன குறை சொல்லுவாங்கன்னா, இவர்களை அதிமுக வந்து மதவாத சக்தியோடு இருக்குது, மதவாத சக்தியோடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்கிற திட்டங்கள் செயல்கள்லாம் மறந்துடுவாங்க. அதிமுக 70% இடஒதுக்கீடு கொண்டு வந்துச்சு. இப்போ அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாரா? என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறாரு? காலேஜ் விழாவில் போய் பேசிட்டு ஒரு உமன்ஸ் காலேஜ் ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாரு? இது வந்து நாங்கள் கொண்டு வந்த திட்டம். ஏன் நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நீங்கள் உங்கள் ஆட்சியில் கொண்டு வரணுங்க. 21 எடப்பாடி எங்கள் உங்கள் திட்டத்தை கொண்டு வரணும். எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் இயக்கங்கள் கூட இப்படி ஒரு கோரிக்கை வைக்கல. அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கல. ஆனால் அது எடப்பாடியார் மட்டுமே சிந்திச்சு வச்ச அவர் சிந்தனை உதித்தது வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம கவர்னர் கையெழுத்து போடுறது காலதாமதம் ஆகிறது. அப்போ அது காலதாமதம் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, அடுத்த வருஷம் தள்ளி போகிறதுனால ஒரு ஆண்டு படிப்பு கெடுமே அந்த சேரக்கூடிய மாணவர்கள்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 19 பேர் 20 பேர் தான் எம்பிபிஎஸ் போகிறாங்க அரசு கல்லூரியிலேருந்து, அரசு பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு. அப்போ இவர் என்ன பண்ணது, விரைவாக கொண்டு வரணும்னு அவர் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய தனிப்பெரும் அதிகாரத்தை, முதல்வருடைய தனிப்பெரும் அதிகாரத்தினை பயன்படுத்தி அதை கொண்டு வந்துட்டார். ஆக இந்த திட்டத்தை எப்படி அவர் கொண்டு வந்தான்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து திமுக அவர்கள் செய்யாத விஷயத்தை செஞ்சுதா சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. இல்லாத கூட்டணியை எதிரியாக காட்டி பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்க சக்ஸஸாக இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக திமுகவுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றி என்பது பாஜகவும் அதிமுகவும் பிரிந்ததால் வந்தது. பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து செஞ்சிருந்தா திமுகவுக்கு இந்த வெற்றி இருக்காது. 2024 சொல்கிறேன், 24. அதுபோல் 24 தேர்தலில் அந்த விஷயம். 21 இருந்த டிடிவி தினகரன் இன்னைக்கு அதிமுக வந்ததுனால பலமாக இருக்கேன். அதிமுக அன்புமணியும் வந்துட்டார், பலமாக இருக்கேன். இன்றைக்கி ராமதாஸ் வந்து பெருசாலாம் ஓட் ஷேர்லாம் பெருக்க மாட்டார். அவர் வந்து மாவட்ட செயலர் கூட்டமே அவரால் நடத்த முடியல. பழைய மாவட்ட செயலர் யாருமே வரல. அவராக யாரோ ஒருத்தர் மாவட்ட செயலர் அவராக புதுசாக நியமிச்சுக்கிறாரு, போகிறார், பண்ணுறாரு. டிடிவி தினகரன் இப்போ இந்த அணிக்கு இணைஞ்சிருக்காரு. அப்போ 2021 அவர் வந்து எதிர்த்து நின்றவர். அப்போ அவர் வந்த வாக்குகளும் அன்புமணி உடைய வாக்குகளும் சேரும். அன்புமணி ஆல்ரெடி 21 இங்கே கூட இருந்தாலும் இன்னைக்கு அதே வாக்குகள் தான் வரும். ஏன்னா ராமதாஸ் வந்து பெருசாலாம் நான் என்ன சொல்ல, மொத்தம் 2 லட்சம் வாக்குகளில் ராமதாஸ் அவர்கள் அதிகபட்சமாக ஒரு 3 லட்சம் வந்து 4 லட்சம் வாக்குகள் வேணால் பிரிக்கலாம். மீதி 17 லட்சம் வாக்குகள் வந்து அன்புமணி தான் கன்சல்ட் படும். ஏன்னா மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளெல்லாம் அவர்கிட்ட தாங்க இருக்கிறாங்க. ராமதாஸை ஒத்துக்கிட்டார். மருத்துவர் ராமதாஸ் நடக்கிற கூட்டத்தில் 105 பேரில் 8 பேர் தான் வந்தாங்க, எல்லாரையும் அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னு அவரே சொன்னார்ல. அப்புறம் எப்படி ஓட்டு மட்டும் கரெக்டாக வாங்கிடுவார்? ஆக அது ஒரு பாசிட்டிவ். டிடிவி தினகரன் உள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ். சரிங்க, டிடிவி தினகரன் உள்ளே வந்தார். அதுபோல் மக்கள் நீதி மையம் இருக்குது. மக்கள் நீதி மையம் தனிச்சிருந்ததுனால மாற்றத்தை விரும்புகிறவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நடிகருக்கான ஓட்டு, கமலஹாசனுக்கான ஓட்டுங்கிறத தாண்டி
மாற்றத்துக்காக ஒன்று போடுவோம். இப்போ சீமான் வந்து தமிழன் பேசலாம், தமிழர் அப்படின்னு பேசுகிற ஆட்கள் அந்த வாக்கு மட்டும்தான். ஆனால் ஜென்ரலான ஆடியன்ஸ் ஓட்டு வந்திருக்குமா? நாம் தமிழருக்கு போவாது. அப்போ அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் கமல்ஹாசன் போட்டிருக்கோம். அப்போ அந்த ஓட்டு இப்போ திமுக கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? ஆகாது. அது அடிப்படையில் பார்க்கும்போது தான் அதிமுக என்பது இன்னைக்கு தேர்தலில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. அப்போ அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கிற சினாரியோ அப்படி தெரியும். இப்போ சசிகலா அவங்க ஏதோ தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்களே, ஒருவேளை அப்படி ஆரம்பித்து செஞ்சா, அதுவும் நானும் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன், ராமதாஸை ஓபிஎஸும் சசிகலாவும் தனித்தனியாக கட்சி ஆரம்பித்து வேலை செய்கிறது அப்படின்னு. அப்போ தனித்தனியாக கட்சி ஆரம்பித்து வேலை செய்யறதுன்னா யாருக்கு சாதகமாக வேலை செய்ய போகிறாங்க? தோற்கடிக்கணும் அப்படின்னு பண்ணலாம்ல. நீங்க யாரையாவது தோற்கடிக்கணும்னு கூட அதிமுக தோற்கடிப்பதன் மூலம் யாரை வெற்றி பெற வைக்க போறீங்க? டைரக்டா திமுக வெற்றி பெற வைக்க போறீங்க. திமுக வெற்றி பெற வைக்க போறதுக்காக துரோகிகளா எதிரிகளா? அப்படியா? அதான் திமுக நீங்க வெற்றி பெற வைக்க போறீங்கன்னா கடைசியில அதிமுக தோல்வியை தலை வைப்பீங்க. அதானே உங்களுடைய நோக்கம். நீங்க அதிமுக ஓட்டை பிரிப்பீங்க. அதிமுக ஓட்டை பிரிக்க மாட்டீங்க, டிடிவி தினகரனோட ஓட்டை பிரிப்பீங்க. டிடிவி தினகரன் ஓட்டை சசிகலா அவர்கள் பிரிக்க வாய்ப்பு இருக்கு. அன்புமணி ஓட்டை ராமதாஸ் அவர்கள் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பின் அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு அதிமுக அணி வெற்றி பெறக்கூடாதுங்கிறது நோக்கமா தெரியுது. அப்ப இது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? எத்தனை நாள் எதிர்த்த திமுகவுக்கு சாதகமாக ஒரு முடிவு செய்ய எப்படி ஏற்றுக்குவாங்க? இப்போ விஜய் எங்கே ஃபெயிலியர் ஆவார் சொல்லுங்க. விஜய் அவர்கள் திமுக எதிர்த்து பேசிட்டு ஓட்டை ஓட்டை வாங்கி, அதாவது ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பு அலை இருக்குல்ல, அந்த ஓட்டை தான் வாங்கி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக, அதாவது திமுக சாதகமாக ஒன்று பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுக மேலே ஜெயிச்சிருமா? அப்போ அந்த வேலை இப்பவுமே அதானே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதான் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற பேச்சுவார்த்தையே அதான். அப்படியா? நான் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறேன், சும்மா சொன்னேன். ஆமாம், இல்லை இது உண்மைதான். நீங்கள் ரிசல்ட் தான் அதை காட்டும். இல்லை நீங்கள் ஒவ்வொரு தடவையில் நான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறேங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாகவே திமுகவின் வாக்குகளை, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் பெற்றுக்கொண்டு அதிமுகவோ பிற கட்சிகளோ வெற்றி பெறாமல் செய்வதற்கு காரணம் அவர்கள் மீண்டும் திமுக வர வைப்பது மட்டும்தான். அவர்களால் ஒரே ஒருவர் கூட வர்ற சட்டமன்ற தொகுதியில் கூட நான் சவால் விட்டு சொல்கிறேன், வர்ற சட்டமன்ற தொகுதியில் கூட ஒரே ஒரு எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சட்டமன்றத்துக்கு போக மாட்டாங்க, ஒருத்தர், சீமான் உட்பட. ஆனால் திமுகவை மீண்டும் கோட்டையில் கொடியேற்ற வைப்பதற்கு உதவி செய்வார். இதேதான் ஆனால் அவங்க நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதுக்கு உதவி செய்றீங்கன்றாங்க திமுக சீமான. அதுங்க அதே ஆர்எஸ்எஸ் ஓட்டு போட்டு தான் கலைஞர் ஜெயிச்சார். அதாவது நான் என்ன பாஜக திமுக கூட்டணி இருக்கும்போது தீவிர ஆர்எஸ்எஸ்கார ஓட்டு திமுக விழுந்திருக்காதா? அதே காரைக்குடியில் ஹெச் ராஜாவுக்கு தீவிர பெரியாரிஸ்டில் ஓட்டு விழுந்திருக்காதா? அப்போ இந்த முரண்பாடு தெரியுதா? இந்த முரண். ஆக அவர்கள் இருந்தால் நண்பர்கள் தான் ஆர்எஸ்எஸ், அவர்கள் இல்லைன்னா எதிரிகள் தான். அவர்கள் ஓகேனா துக்ளக் சோ நண்பர், அவர்களுக்கு ஓகேனா குருமூர்த்தி நண்பர், அவர்களுக்கு இல்லைன்னா இவர்கள்லாம் அரசார்கள் பார்ப்பனர்கள், இப்படி போயிடும். இப்போ விஜயும் சீமானும் திமுகவுக்கு தான் வேலை செய்கிறாங்கன்றீங்க. நிரூபணமான உண்மை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். தர்மபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் 20,000 ஓட்டில் தான் தோத்தாங்க. சௌமியா 20,000 ஓட்டில் தோத்தாங்க. தோத்த முன்னே அதை எதிர்த்து நின்ற வேட்பாளர் அபிநயா அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, அண்ணா எனக்கு சீட்டு கொடுக்கும்போது மதவாத ஜாதியவாத கட்சியை தோற்கடிக்கிறதா அவங்க வேலையாக இருக்கணும்னாங்க. அப்போ இந்த கட்சியை தோற்கடிப்பதன் மூலம் தர்மபுரியில் அவங்க தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு தாங்கும்போது அவர்களை தோற்கடிப்பதன் மூலம் யாரை வெற்றி பெற வச்சார்? திமுகவை சேர்ந்த மணி என்கிற எம்பியை ஜெயிக்க வச்சார். யார்? சீமான். அப்போ என்ன சொல்லி திட்டம் கொடுத்தா சொல்கிறாங்க? அபிநயா சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அந்த தர்மபுரிய வேட்பாளரான டாக்டர் அபிநயா அவர்கள் சொல்லுது, ஏன்ட்டு அண்ணன் சீட்டு கொடுக்கும் போது, ஏன்னா அதில் நல்லா பண்ணதுனால தான் எனக்கு விக்கிரவாண்டியில் எனக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு, விக்கிரவாண்டியில் ஏன் அவங்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தாங்கும் போது அவங்க சொல்கிற பேட்டி, நான் அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன், அப்போ ஜாதியவாத மதவாத கட்சியை நான் தோற்கடிச்சதுனால நேரடியாக சொல்லிட்டாங்க, அண்ணன் எனக்கு கொடுக்கும்போதே அந்த வேலை தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ திமுக வெற்றி பெற உதவினார்.
அப்போ அதே உதவி தான் இப்பயும் நடக்க போகுது. இப்போதான் எல்லா வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாரே. யார வேணா அறிவிங்க. இல்ல 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு ஜென்ரல் ஓட்டு நீங்கள் வாங்குவீங்க. அது ஒரு அணிக்கு போகாமல் தேர்தலில் யார் வேணாலும் நிற்ப சுதந்திரங்க, நம்ம இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் நான் அதிகாரத்துக்கே போக மாட்டேன், நான் இருந்தால் ராஜாவாக தான் இருப்பேன், அப்படியே சிப்பாயா, அப்படியே தளபதியா, அப்படியே முதல்வரா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் இருந்தால் ராஜாவாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி ஒன்று நடந்தது இல்லைங்க. நீங்கள் ஏதாவது எங்கேயாவது உலக வரலாற்றை நடந்து சொல்லுங்கள். புரட்சி பண்ணி வர்றது வேற, புரட்சிக்கு நடந்திருக்கா? நீங்கள் ரஷ்யாவில் நடந்த புரட்சியோ வேறு பிரெஞ்சு புரட்சியோ இப்படி ஏதாவது வேற. தமிழ்நாட்டு அரசியல் ரீதியாக நடந்த புரட்சியில், அரசியல் ரீதியான மாற்றத்தில் ஒரு எம்எல்ஏ 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 50 எம்எல்ஏன்னு ஆகிதான் கட்சி வளர்ந்துருக்கு. எம்ஜிஆர் கட்சி தொடக்கத்தில் தோற்றுருக்கார், அண்ணா கட்சி தொடக்கத்தில் தோற்றுருக்கார், அப்புறம் மேலே வந்து ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் ஜெயிச்சார், கருணாநிதி வந்து ஜெயிச்சார். இப்படி தானே வரலாறு. 52 தேர்தல் பார்த்தாங்க, 47 கட்சி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க, 52 வந்துச்சு. அப்போ அந்த தேர்தலில் இவங்களுக்கு வேட்பாளரே கிடையாது. அப்போ கோவிந்த்சாமின்னு உழவர் உழைப்பாளர் கட்சி வேட்பாளர் தான் திமுகவுடைய முதல் ஆதரவு வேட்பாளராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார் சட்டமன்றத்துக்குள்ள. அவருடைய சின்னம் தான் உதயசூரியன் சின்னம். அவர் தான் சரி என்னோட சின்னத்தில் போட்டிடுன்னு மேயர் தேர்தலுக்கு கொடுத்தாரு திமுகவுக்கு. அப்போ இதான் வரலாறு. ஆனால் எப்போ ஆட்சி பிடிச்சது? 67. எப்போ தேர்தலில் சந்திக்க ஆரம்பித்தாங்க? 52க்கு மேலே 57லேருந்து ஒரு 10 ஆண்டுகள் தேர்தலை சந்திச்சு தான் சென்னை மாநகராட்சி முதல்ல கைப்பற்றினாங்க. அப்படி ஒன்று ஒன்றா வந்துச்சு. இப்படி தான் வந்துச்சு வரலாறு. அதே போல தான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் தொடர்ந்து பயணித்து 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வேலை பார்த்து அதன் பிறகு 71 கட்சியை பிரிஞ்சு 77 ஆட்சி பிடிச்சார். எப்படி வந்துச்சு பாருங்கள். ஒரு கிராஃப் இருக்கா? கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு ஆகுது, அதுக்குள்ளே நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லி விஜய் நினைக்கிறார். இவர் சீமானவர்கள் கிராஃப் கரெக்டாக இருக்குது, 16 வருஷம் வேலை பார்த்துட்டார். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே போகல. சட்டமன்றத்தில் ஒருத்தராவது போகணும், போகாமல் இருக்கிற மாதிரி வேலை பார்க்குறாரு. ஆனால் ஏன்னா அண்ணா இருந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்டோட கூட்டணியோட நின்னார். கம்யூனிஸ்டோட கூட்டணி யாரை எதிர்த்தாரோ ராஜாஜியை கூட வச்சுக்கிட்டு ராஜாஜியை சேர்த்துக்கிட்டு தான் காங்கிரஸ் எதிர்த்து நின்னார். சுதந்திரா கட்சியின் துணையோடு தானங்க ஆட்சி பிடிச்சாங்க. அப்போ அந்த கூட்டணி அரசியலுங்கிறத மெயின்டைன் பண்ணாங்க. நீங்கள் நான் கூட்டணியே வரமாட்டேன், ஆதரிச்சா என்னை தான் ஆதரிக்கணும், மக்கள் மேலே திணிக்கிறது இல்லை. மக்கள் காசு இல்லாமல் நின்று பார்த்தேர்தலுன்னு சொல்ல பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க, பேசுறதுக்கு நல்லா இருக்கும், அதெல்லாம் வேற. ஆனால் யதார்த்தம் என்ன? நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை செய்யணும், செஞ்சால் தான் உங்களால் முடியும். ஆக அதைத்தான் நீங்கள் வந்து யோசிச்சு செய்யணுமே தவிர இல்லைன்னா ஆட்சி அதிகாரம் என்பது கைப்பற்றுவது திமுகவுக்கு சாத்தியம் இல்லை. அதிமுக அணி அதில் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. கூட்டணிக்குள் குழப்பம் இல்லை, கூட்டணி தெளிவாக இருக்குது. கூட்டணியில் யாருமே அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கையை வைக்கலை. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிமுக ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். மிக நன்றிங்க.